ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு தெரிவித்துள்ளார். சென்னையில் ஜாபர்கான் பேட்டையில் தேமுதிக முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என அண்ணா ஆரம்பித்த திமுக தற்போது கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனாக மாறியுள்ளதாக விமர்சித்தார். கள்ளச்சாராயம், டாஸ்மாக், கஞ்சா என தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். வெள்ளையனே வெளியேறு என கூறிவிட்டு தற்போது கொள்ளையர்கள் கையில் ஆட்சியை கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறாங்களே, அது நம்ம நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் நல்ல விஷயங்கள் அதன் பின்னாடி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துட முடியாது. ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் இன்னைக்கு டாஸ்மாக், ஒரு பக்கம் கஞ்சா என்று எல்லா விஷயத்திலும் இந்த நாடு போதை நாடாக மாற்றிய ஒரே பெருமைதான் இந்த திமுகவினுடைய அரசுக்கு இருக்கே ஒழிய வேற எந்த பெருமையும் இந்த அரசுக்கு இல்லை என்பதை மக்கள் கருத்தாக இந்த பொதுக்கூட்டத்திலே நான் பதிய வைக்கிறேன். அன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு வெளியேறு என்று சொல்லி இந்த கொள்ளையர்கள் கையில இந்த ஆட்சியை கொடுத்ததுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனையா, எனக்கு வேதனையானே சொல்ல தெரியல. அறிஞர் அண்ணா இந்த கட்சியை ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னார்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இத சொல்லிதான் திமுக என்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன நம்புறாங்க? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதை நம்பிதான் இவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க.